வந்து சூப்பரா ஒயிட் வாஷ் பண்ணதால, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து குமரன பாராட்டுறாரு. இந்த அளவு வந்து நேர்த்தியா யாரும் பண்ண முடியாதுப்பா. இவ்ளோ குறைஞ்ச வந்து காசுல பண்ணிட்ட. யாராவது என்கிட்ட ரொம்ப ஏமாத்தி நெறைய காசு வாங்கியிருப்பாங்கப்பா. ரொம்ப நன்றிப்பான்றாரு. பரவாயில்லங்க. எங்க வீட்டுக்கு தான் நாங்க பண்ணிக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்டி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு நம்ம குமரன். அடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஹவுஸ் ஓனரும், அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்க ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஃபேமிலியா இருக்கீங்க. நல்லவங்களா இருக்கீங்க. அப்டி சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வீட்லயும். அடுத்து வந்து சாமானுங்க எல்லாமே ஏறக்கட்டி ரொம்ப அழகாக வந்து எல்லாமே செட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக யாரோ வந்து பெல் அழுத்துற மாதிரி இருக்குது. பார்த்தா விஜய் வந்து நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. விஜய் எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளோதானே, விஜய் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இது நம்ம வீடு, நம்ம வராமல் யார் வருது அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சாரதா பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கோம் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. யமுனா, நிவின் எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. யமுனா வந்து இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, தேவையில்லாத பிரச்சனை உருவாக போகுது இவரால் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நிவின் வந்து நீ அமைதியாக யமுனா, தேவையில்லாதல எதுவும் பேசாத, விஜயை புரியுதா அப்படி சொல்லிட்டு கண்டிச்சு வைக்கிறாரு. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க யமுனா. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னது, இங்கே பாருங்கள் மறுபடியும் வந்து என் பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏற்கனவே என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை நினச்சி புழுங்கிட்டுருக்கா, மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்தலான்னு வந்திருக்கீங்களா, இப்போ தான் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்திருக்கா, அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, இப்படிலாம் பேசாதீங்க, நான் ஒன்றும் அதுக்காக வரல. ஏன் அத்தை, நான் வரக்கூடாதா, இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா, இங்கே பாருங்கள் அதை பற்றிலாம் பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை, எதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒதுங்கி வாழ்கிறோம், எதுக்காக எங்களை வந்து தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் தம்பி, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை பார்க்க பழைய ஞாபகம்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்கன்னு கெஞ்சி நிற்கிறாரு. உன்னை எல்லாருமே அப்படி என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி வந்து விஜயோட வாய்ஸ் கேட்டு ஓடி வராங்க. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே உசிரியாக அவங்களுக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்குது. அப்படியே விஜய் காவேரியை பார்க்க, காவேரி விஜய் பார்க்க, ரெண்டு பேருமே ஒருத்தர் அப்படி பார்க்குறாங்க. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல காவேரி. உன்னை காவேரி வந்து விஜய் அப்படி சொல்லிட்டு தன்னை அறியாமல் வந்து அவர்கிட்ட போக பார்க்குறாங்க. உன்னை காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அப்படியே பழைய நிலைமைக்கு வந்து உள்ளே போடி அப்படின்னானே. அப்புறம் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டு காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் பின்னாடி பக்கம் போயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறார். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லலை தம்பி, தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது நான் எதாவது கேட்டேனா அப்படின்றாங்க. அவங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறாரு, இந்த தம்பி பக்கத்து போர்ஷன்லாம் குடியிருக்காங்க, நாங்கள் தான் குடி வச்சுருக்கோம், அதனால் தம்பி வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து சந்தோஷம் தாங்க முடியாது அப்படியே பார்த்துட்ருக்காரு. காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரும். இங்கே வந்து விஜய் வந்து அவங்க ரூமுக்கு போகிறாரு. காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் அங்கே வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்து தொல்லை கொடுக்குறீங்க, எங்கள் அம்மா வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா, முதல்ல கிளம்ப வேண்டியதானே, மனசாட்சி தொட்டு சொல்லு காவேரி, நான் கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படியே பார்க்குறாங்க. சொல்லு காவேரி, உன்னை விட்டுட்டு நான் போயிடணுமா, நீ அப்படியே சொன்னாலும் சரி நான் விட்டுட்டு போக மாட்டேன் காவேரி, எக்கார் கொண்டு சரி உன் கூட தான் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி வந்துட்டேன். ஒன்று நான் இங்கே இருக்கேன், அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து இருக்கேன், அப்படியும் உனக்கு வேணாமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேணால் இங்கே தலை கொடுத்துட்டு இருக்கலாமா அப்படின்னு ஒன்றும் அதிர்ச்சி அடைகிறாங்க. தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க விஜய், ஐயோ என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க விஜய் அப்படின்றாங்க. அதெல்லாம் கிளம்ப முடியாது காவேரி, கிளம்புறதுக்காக இங்கே வந்திருக்கேன், இங்கே பார் நான் இங்கேருந்து கிளம்பணுன்னா உன்னை கூட்டிகிட்டு தான் போவேன், அதுக்கு தான் வந்திருக்கேன் போதுமா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே காவேரி அப்படின்னு என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரி அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க விஜய் பார்த்துட்டு.